சென்னைக்கு தென்கிழக்கே 700 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி டிட்வா என்ற பெயரிடப்பட்ட புயல் உருவாகி இருக்கிறது. இந்த புயல் இலங்கையை புரட்டி போட்ட நிலையில் இப்போது சென்னையை நோக்கி அது நகர தொடங்கி இருக்கிறது. இதனால் வட தமிழக மாவட்டங்களில் 30ஆம் தேதியிலிருந்து மழை கொட்டப் போகிறது என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே வானிலை மையத்தால். இன்று டிட்வா புயல் தென்மேற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அது நிலவி வந்து வலுவடைந்த நிலையில் இப்போது புயலாக மாறியது. புயலாக டிட்வா புயல் உருவாகி இருக்கிறது என்று வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. டிட்வா என்றால் ஏமன் நாட்டின் பெயர். ஏமன் நாட்டின் மொழியில் சூட்டப்பட்ட அந்த டிட்வா என்பதற்கு தீவு கூட்டம் என்று பெயர். இது தீவை போல தமிழகத்தை கொட்டும் மழையால் தண்ணீர் தீவாக மாற்றுமா என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. இந்த டிட்வா புயல் உருவாகி இருப்பதன் மூலமாக தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் நாளை மறுதினம் முதல் சனி ஞாயிறுகளில் மழை கொட்டப் போகும் என்றும் 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கும், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய டெல்டா மாவட்டங்களுக்கும் இந்த கனமழை பொழிவு நாளை முதல் தொடங்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஏற்கனவே இந்தோனேசியா அருகில் உருவான அந்த புயலுக்கு தொடர்ந்து சென்யார் புயலை தொடர்ந்து அது இந்தோனேசியாவில் மலேசியா நோக்கி சென்றதை அடுத்து வானிலையில் வெயில் அதிகமில்லை, ஒரு மேகக்கூட்டம் மற்றும் குளிர்ச்சி மட்டுமே நிலவியது. அதனால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லாத சூழ்நிலையில் அந்த புயல் மறைந்த அடுத்த நொடியிலேயே இப்போது டிட்வா புயல் உருவாகி இருக்கிறது. சென்யார் புயல் அச்சுறுத்திய நிலையில் டிட்வா புயல் உருவாவதற்கு முன்னரே இலங்கையை முழுவதும் ரெட் அலர்ட் கொடுத்து அங்கு 31 பேர் உயிர் பலி, 20க்கும் மேற்பட்ட நிலச்சரிவுகள் என ஒட்டுமொத்த இலங்கையே புரட்டி போட்டிருக்கிறது. கடலுக்கு நடுவே இலங்கையை சுற்றி சுற்றி அடித்துக் கொண்டிருக்கும் இந்த டிட்வாக்கு முந்தைய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இப்போது டிட்வா என்ற புயலாக உருவாகி தமிழகத்தின் கடலோரத்தை நோக்கி மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் நகர தொடங்கி இருக்கிறது. அடுத்த 48 மணி நேரத்தில் வட தமிழக மாவட்டங்களான காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் புதுவை, காரைக்கால் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதியை நோக்கி நகரும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த டிட்வா புயல் சென்னையை கரையை கடந்தால் என்ன நிகழும் என்ற அதிர்ச்சி தற்பொழுது எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. பல புயல்களுக்கு அண்மையில் தப்பிய சென்னை டிட்வாவிடம் சிக்குமா? இலங்கையை போல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வட மாவட்டங்கள் புரட்டி போடப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அனைத்து வெதர்மேன்கள் மற்றும் வானிலை மையங்களின் கணிப்பின்படி டிட்வா புயல் வட தமிழகம் மற்றும் சென்னை அல்லது ஆந்திரம் நோக்கி அது திசை திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் இந்த டிட்வா புயலால் 29, 30, 1 ஆகிய 3 நாட்களும் கொட்டும் கனமழை என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எங்கே 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக கனமழை பொழிய போகிறது என்ற எதிர்பார்ப்பும் இப்போது எழுந்திருக்கிறது. அது சென்னையை ஒட்டிய பகுதிகளிலா, வட சென்னையிலா, தென் சென்னையிலா அல்லது புறநகர் பகுதியிலா அல்லது செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களிலா இந்த மழை 20 சென்டிமீட்டரை தாண்டி கொட்டப்போவது எந்த பகுதியில்? மலைமானிகள் உள்ள மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம், டிஜிபி அலுவலகம் பகுதிகளில் இந்த மழை அளவு மானிகள் இப்போது தயாராக இருக்கின்றன. 29ஆம் தேதி கொட்டப்போகும் கனமழையை எதிர்பார்த்து டிட்வா புயல் அதிதீவிர புயலாக உருவாகி சென்னை அருகே கரையை கடக்குமா, வலுவிழந்து ஆந்திரா நோக்கி செல்லுமா என்பது சனி ஞாயிறு கிழமைகளில் தெரியும். வட தமிழகத்தில் சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் கொட்டப்போகிறது கனமழை என்று வானிலை மையம் ஏற்கனவே ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். இப்போது புயலும் உருவாகிவிட்டது. சென்னையை நோக்கி நகரவும் தொடங்கி இருக்கிறது. 700 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து மணிக்கு 6 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களை நோக்கியும் புதுவை, காரைக்கால் பகுதியை நோக்கியும் நகர தொடங்கி இருக்கிறது. புதுவை, காரைக்காலுக்கும் மழை கொட்டும் என்றும் அங்கும் 24 மணி நேரமும் நாளை மறுதினத்தில் இருந்து கனமழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. டிட்வா புயல் நகரும் வேகம் மற்றும் அது நிலை கொள்ளும் இடம் மற்றும் அதனுடைய தொலைவு ஆகியவை வட தமிழக கடலோர மாவட்டங்களை ஒட்டியே இருப்பதால் இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் பல காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அச்சுறுத்திய நிலையில் டிட்வா புயலால்
கடுமையான மழைப்பொழிவை வட தமிழக மக்கள் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மக்கள் தாழ்வான பகுதிகளில், நீர்நிலைகளுக்கு அருகில், மேடான பகுதிகளில் பாதுகாப்பாக வசிக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையை வானிலை மையம் இப்போதே விடுத்திருக்கிறது. ராதிகா.